ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான ராஜயோக அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டு நீ ராஜ வாழ்க்கையை வாழப் போகிறாய். ஆமென் செல்லமே. உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுத்து உன்னை ராஜ வாழ்க்கையை வாழ வைப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது நீ வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. உன்னால் முடியுன்ற எண்ணத்தோட உன்னுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்க தயாராகு. துணிச்சலோடு தைரியமாக நீ களத்தில் இறங்கினாலே இந்த அப்பன் முருகன் எல்லா விஷயத்திலும் உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன். இன்று முதல் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் எண்ணத்தை நிறைவேற்றி உன் விதியை மாற்றி எழுதி உனக்கான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன் என் செல்லமே. நீ எடுக்கிற ஒவ்வொரு சரியான முடிவும் கண்டிப்பாக உன் வாழ்க்கை பாதையை மாற்றதான் போகுது. எந்த விஷயத்தையும் முடியுமான்னு யோசிக்காதே, எப்படி முடிப்பதுங்கிறத பற்றி மட்டும் யோசி. உனக்கான நல்ல வழிகள் தானாகவே உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக உழைத்த நாட்கள் தான் இப்போது உன்னை உயர்த்தும் நாட்களாக மாறியிருக்கு. ஆமென் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் யார் எப்படி மாறினாலும் நீ நம்பிக்கையோடு தொடர்ந்து உனக்கான உழைப்பையும் முயற்சியையும் செஞ்சுக்கிட்டே இருந்ததை பார்த்து தான் இப்போது அதற்கேற்றார் போல உனக்கு ராஜயோகத்தை கொடுக்க வந்திருக்கேன். நீ எடுத்த ஒவ்வொரு சரியான முடிவுக்கும் இப்போது உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி தரப்போகிறேன். எந்த விஷயத்தையும் நம்மால் செய்ய முடியுமான்னு ஒருபோதும் யோசனையோ சந்தேகமோ உனக்குள்ளே வரவே கூடாது. அதையும் இதையும் யோசித்து கவலைப்படாமல் எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு வாழ்க்கைங்கிற புது பயணத்தில் சுகமாக சந்தோஷமாக வாழ தயாராய்க்கோ என் செல்லமே. நம்பிக்கையும் தைரியமும் உனக்குள்ள இருந்தாலே கண்டிப்பாக நீ போகிற திசையிலேயே உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் கொடுத்துருவேன். தன்னம்பிக்கையோடு இருக்கிறவனுக்கு தனிமை கூட ஒரு மிகப்பெரிய பலம்தான். ஏன்னா 4-5 பேராக ஒரு வேலையில் இறங்கும்போது 4-5 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும்போது யார் எதை எப்படி சரியாக செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் தனிமையாக நீ களத்தில் இறங்கும்போது எல்லா வேலைகளையும் முன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ சிறப்பாக அர்ப்பணிப்போடு அழகாக செஞ்சு முடிச்சிட முடியும் அல்லவா? அதனால் தனிமையில் இருப்பதை பலமாக நினைக்க பழகு. உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும் வரை அங்கே கவலைக்கு இடமே இல்லை என் செல்லமே. தைரியமாக தலநிமிர்ந்து நில்லு. கூடிய சீக்கிரமே வெற்றியை உனக்கானதாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துறேன். இனி ஒவ்வொரு நொடியும் நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் முடிச்சு கொடுக்க போகிறேன். உனக்கு தைரியத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியையும் உருவாக்கி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னுடைய முயற்சி தான் உன் கனவுகளை நனவாக்கக்கூடிய சாவி. அந்த முயற்சியை நீ தொடர்ந்து செய்யும்போது நம்பிக்கையின் கதவை நான் திறந்து வச்சு அதில் உனக்கான வெற்றியை உன் கைகள்லையே சேர்த்துருவேன். நீ துணிச்சலோடு செய்யும் விஷயங்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். தைரியங்கிறது பயம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பயத்தையும் தாண்டி போவதற்கான ஒரு விஷயம்தான் தைரியம். எல்லா விஷயத்தையும் நீ தைரியமாக செய்ய ஆரம்பி. தோல்வியின் கதவை உடைத்தெறிந்து நீ வெற்றியின் கதவை எட்டி பிடிப்பதற்கு அந்த தைரியமே உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. இன்னைக்கு நீ செய்கிற முயற்சிகள் சிறியதாக இருந்தாலும் அதை நாளைக்கு மாபெரும் வெற்றியாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட முயற்சி செய். முன்னேறணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது, அதை செயலாக்கும் துணிச்சல் தான் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் முன்னேறணும் ஜெயிக்கணுன்றதை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு அதற்கான வேலைகளை செய்ய பழகு. உன்னுடைய சவால்களை எல்லாம் தாண்டி நீ வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்க போகிற. முடியாது நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு முடிச்சு கொடுக்க தயாராயிட்டேன். உன் மனசு முயற்சி செய்யன்னு சொல்லுகிற விஷயங்களை கேட்டு அதற்கேற்றாற் போல முயற்சி செய்ய தயாராகு. நம்பிக்கையை விட முயற்சிக்கு தான் அதிக ஆற்றல் தேவைப்படுது. முயற்சி நீ செய்யும் போது உன்னால் சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே இருக்காது என் தங்கமே. வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை பார்த்து நீ பயந்து நின்றுட வேண்டாம். தடைகள் தான் உனக்கான வலிமையை உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய புத்தகம். தடைகள் வரும்போது தான் அதை எப்படி சமாளித்து தாண்டி போகிறதுன்ற தைரியம் உனக்கு வரும். பயத்தை வெல்லும் அந்த வலிமையை தைரியம் உனக்கு கொடுக்கும். எப்போதுமே தைரியமாக இரு. தடைகள் வந்தால் அதை பார்த்து பயந்து ஓடி ஒதுங்காமல்
நீ எதிர்கொள்ளும் போது அதுவே பாதி வெற்றியை பெற்றதற்கான சமானம்தான். தோல்வியை தாண்டி ஓடக்கூடிய மனசுதான் உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் என் செல்லமே. ஒரு நாள் உழைச்சினா சோர்வு வரும், தினமும் உழைச்சினா வெற்றி கிடைக்கும். அதனால ஒரு நாள் மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அப்புறம் சும்மா உட்காந்துடக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் உனக்கான உழைப்பையும் முயற்சியையும் ஓடி ஓடி செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா அதுவே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உனக்கு ராஜ யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில எல்லாருக்குமே எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருந்துராது. நேரங்காலம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீ மன நம்பிக்கையோட தைரியமா இருந்தீனா உனக்கான நல்வழிகள் தானாகவே திறக்கும். நம்பிக்கை மட்டும்தான் உன்னை தோல்வியிலிருந்து மீட்டு எடுக்கக்கூடிய கயிறு. நம்பிக்கையோட இரு. கவலைகளை சுமந்து கொண்டு வருத்தத்தோடு நீ வாழ வேண்டாம். உன் கவலைகளை தாண்டி உன் வாழ்க்கை பயணத்தை சுகமாக சந்தோஷமாக ராஜ வாழ்க்கையாக அமைச்சு கொடுக்க நான் இருக்கேன் என் செல்லமே. எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. சுற்றி இருக்கிறவங்க உனக்கு கவலையையும் கஷ்டத்தையும் கொடுத்தாலும் சரி, உன் மனசுக்குள்ள நீ புன்னகைங்கிற பொக்கிஷத்தை வெளிக்கொண்டு வா. இந்த புன்னகைங்கிற பொக்கிஷம் உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் உருவாக்கி தரும். என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் கவனமாக இருந்தால் மட்டும் போதும். உன் கூட இருக்கிறவங்கள நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. தவறான நபர்களுக்காக நீ சரியான நபர்களையும் நல்லவர்களையும் இழந்து விடாதே. எல்லாரையும் நல்லவங்க நினச்சி நீ ஏமாந்து நிற்கக்கூடாது என் செல்லமே. சில பேர் செஞ்சது தவறுன்றதை நீ உணர்ந்து உன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள உன்னை சுற்றி இருந்த சரியான நபர்களெல்லாம் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம். அதனால் எப்போதும் பார்த்து கவனமாக நடந்துக்கோ. நீ வெற்றி பெற்றதின் மூலமாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கலாம். ஆனால் அமைதிங்கிறது நீ முயற்சி செஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும். நம்பிக்கையோட முயற்சி செய். எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக முடிச்சு தர்றேன். உன்னால் முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அதற்கான முடிவாக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். எல்லா விஷயங்களையும் செய்ய முடியுன்ற நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பி. அதற்கான முடிவாக உன் வாழ்க்கையில் வெற்றியை தானாகவே கொண்டு வந்து கொடுப்பேன். நாளைக்கு என்ன நடக்குதுன்றத இன்னைக்கு நீ யோசிக்க வேணாம். இன்றைய நாள் நம்முடையது. இந்த நாளை நம்ம சிறப்பாக வாழணுன்றது மட்டும் உனக்கு ஞாபகம் இருந்தால் போதுமே செல்லவே. இன்னைக்கு நீ செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் சரியாக செஞ்சாலே நாளைக்கு உன் வாழ்க்கையை சாதிச்சிட முடியும். காலம் கடந்து போக போக கனவுகளை கூட நான் உனக்கு நனவாக்கி கொடுத்துருவேன். முடியாதுன்னு நினைக்கிறவன் தான் வாழ்க்கையில் கனவோடையே வாழுவான். முடியுன்ற தைரியத்தோடு உள்ளவன் கனவுகளை நனவாக்கவே முயற்சி செய்வான். நீயும் எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு என்னால் வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியுன்ற நம்பிக்கையோட முயற்சி செய். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. முயற்சிங்கிறது ஒரே ஒரு தடவை மட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பல்ல. அது ஒவ்வொரு முறையும் உனக்கு கொடுக்கப்படும் உறுதி. உன்னுடைய முயற்சி பெருசாக இருக்கும்போது அதற்கான முன்னேற்றமும் மிக பெரிய அளவில்தான் இருக்கும் என் செல்லமே. உன் கனவுகளை மிக பெருசாக வச்சுக்கிட்டு அதற்கேற்ப முயற்சிகளை செய்ய பழகு. எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பதுதான். யாரும் உன் மனசை குழப்பாத அளவுக்கு, யாரும் உன் மனசை சிதைக்காத அளவுக்கு நீ மன தெளிவு கொண்ட ஆளாக இரு. யாராலும் எவராலும் உன்னை வீழ்த்த முடியாது. உன் வாழ்க்கையில் நீ நினச்சது நடக்கணும், நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னா அதுக்கு முதல்ல நீ உற்சாகத்தோடும் இறை நம்பிக்கையோடும் இருக்கணும். இறை நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ உற்சாகத்தோடு வேலை செஞ்சாலே உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. காலையில் சூரியன் உதிக்கும் போது வானம் எப்படி பிரகாசமாக ஜொலிக்குது, காட்சியளிக்குதுன்னு பார்த்திருக்கிறாய் அல்லவா? அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் நீ பிரம்மாண்ட ஒளியோடு ஜொலிக்கும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போறேன். உன்னை மட்டம் தட்டி பேசினவங்க கண்ணு முன்பாகவே நீ சூரிய ஒளி போல ஜொலிச்சு பிரம்மாண்டமாக சாதிச்சு காட்டி நிற்கணும் என் செல்லமே. வாழ்க்கையில் எல்லாருக்கும் இன்பமும் துன்பமும் ஏன் கட்டளைப்படி, ஏன் உத்தரவுப்படி தான் வந்து சேருது. உனக்கு கஷ்டங்களை கொடுக்குறேன்னா
நான் கண்டிப்பாக அதற்கான தீர்வையும் கொடுப்பேன். நீ ஒருபோதும் தன்னம்பிக்கையை மட்டும் தளர விட்டுறாத. தைரியமாக நீ இருக்கும்போது, தன்னம்பிக்கையோடு உன் வேலையை செய்யும்போது உனக்கு மன வலிமையையும் மகிழ்ச்சியையும் கூட நான் கொடுப்பேன் என் செல்லமே. நீ போகும் பாதையில் தடைகள் இருந்துச்சுன்னா அதை தகர்த்து விட்டு தான் போகணும்னு இல்லை. எறும்புகளுக்கு முன்னால் நீ ஒரு பொருளையோ அல்லது உன் கைவிரலையோ வைக்கும்போது எறும்பு அதன் மீது ஏறி போகாமல் வளைஞ்சு பக்கவாட்டில் போகும். அதே போல தான் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் தடைகளும் வரும்போது அதை எப்படி உடச்செறிஞ்சிட்டு போகிறதுக்குன்னு யோசிக்காமல் அங்கேருந்து கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து அதை தவிர்த்து விட்டு போகலாம் அல்லவா? தேவையில்லாமல் பயத்தையும் தயக்கத்தையும் உனக்குள்ளே வச்சுக்காத. யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் என்ன செய்வதாக இருந்தாலும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுட்டு தைரியமாக களத்தில் இறங்கு. கண்டிப்பாக வெற்றி உன் காலடியில் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் செய்வேன். 1000 தடைகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் நீ தைரியமாக அடியெடுத்து வச்சு வாழ்க்கையில் முன்னேறிவிடு என் செல்லமே. உன் நிலைமையை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்களை எல்லாம் இப்போது கைத்தட்டி பாராட்ட வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ முயற்சி செஞ்சினா எட்ட முடியாத வானமும் எட்டி பிடிக்க முடியாத வெற்றியும்னு உனக்கு எதுவுமே இருக்க முடியாது. உன் முயற்சிக்கும் உன்னுடைய தன்னம்பிக்கைக்கும் சேர்த்து இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் அழகான வெற்றியை கொடுப்பதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்தேன். கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கிறதால தான் அதை எல்லாரும் உயரத்தில் தூக்கி வச்சு அழகு பார்க்குறாங்க. நீயும் விடாமல் ஓடும்போது, உனக்கான உழைப்பையும் முயற்சியையும் செய்யும்போது இந்த உலகம் உன்னை மதிப்போட மரியாதையோட பார்க்கும். பிரச்சனைகளை பார்த்து எனக்கு நேரம் சரியில்லை காலம் சரியில்லைன்னு காலத்தை குறை சொல்லி நீ எதையும் சாதிக்க போகிறதில்ல. அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்னு அதை தைரியமாக எழுந்து துணிந்து செயல்பட தயாராகு. கண்டிப்பாக பிரச்சனைகளை தாண்டிய வெற்றியையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நிம்மதியையும் நான் உனக்கு கொடுப்பேன்னு செல்லமே. ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடக்கூடிய உனக்கு கண்டிப்பாக வெற்றியை நான் கொடுக்க தான் போகிறேன். எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான ராஜயோக வாழ்க்கையும் உனக்கு கொடுத்து வெற்றி சிம்மாசனத்தில் உன்னை உட்கார வைக்க போகிறேன். நீ வெற்றி பெறணும், ஜெயிக்கணும், நீ நினச்சது நடக்கணுன்றதுக்காக யார் மனசையும் கஷ்டப்படுத்துவதோ, யார் மனசையும் நோகடிப்பதோ, காயப்படுத்துவதோ, யார் வாழ்க்கையிலையும் துன்பத்தை கொடுக்கவோ கூடாது. இதை எப்போதும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய வெற்றிக்காக நீ யார் வாழ்விலும் துன்பத்தை கொடுக்கக்கூடாதுன்ற உறுதி உனக்குள்ளே இருக்கட்டும். அப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி நீயும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறும்போது தான் அது நிரந்தரமானதாக இருக்கும்.